твои забою. Hey hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது chapter 3 a bewitched place. So once again இது உங்க நேரம் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல டிகான்கா நகரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு வீட்ல போங்டானா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு தெரியாம அவளோட லவரை பாக்குறதுக்காக வெளியில வரா. ஆக்சுவலி போங்டானோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நகரத்துல ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனை தான் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு அவளோட சிஸ்டர் வரா. அவ பேரு டெரின்கா. அவ என்ன சொல்றானா, அப்ப உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணுல மாற்றக்குள்ள இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு அவ சொல்றா. சரி அது இருக்கட்டும், நீ இப்ப எங்க போற? நான் வந்து வயலுக்கு தான் போறேன், அங்க ஃபியோடருக்கு சாப்பாடு கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அவ போன உடனே அவங்க அப்பாவும் போங்டானாவை தேடிட்டு வெளியில வராரு. இத பார்த்த உடனே அவனும் அந்த இடத்த விட்டு ஓடுறான். இப்ப அதுக்கப்புறமா வயல்ல வந்து ஒரு பையன் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான் இல்லையா, இவன் பேர் தான் ஃபியோடர். ஆக்சுவலி இவனை பாக்குறதுக்காக தான் டெரின்கா இந்த இடத்துக்கு வந்திருப்பா. சோ இப்படி வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டெரின்கா வந்து ஃபியோடர் கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறான். அதாவது எனக்கு 17 வயசு ஆச்சுன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மாதிரி ஒரு அசிங்கமானவனை யாரு ஹஸ்பண்டா வரணும்னு விருப்பப்படுவா, ஆனா நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு டெரின்கா சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த கூட்டத்தில இருந்து ஒரு ஆடு மட்டும் பயந்து போய் தனியா வேற ஒரு இடத்தை நோக்கி ஓடுது. இத பார்த்த உடனே ஃபியோடர் என்ன பண்றான்னா வேக வேகமா அதை பிடிக்கிறதுக்காக போறான். பின்னாடியே டெரின்காவும் அவன் பின்னாடி போறா. அப்படி இவங்க தேடி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆட்டை காணோம். ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நிக்குது. ஆக்சுவலி அது என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹார்ஸ்மேன் தான். அவனை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட பாக்குறாங்க. அப்படி இவங்க வேக வேகமா ஓடி போகும்போது என்ன ஆகுதுன்னா தெரியாதனமா டெரின்கா கால் தடுக்கி கீழே விழுந்தாரா. ரொம்ப தூரம் ஓடி வந்த ஃபியோடர் பின்னாடி திரும்பி பார்த்தா டெரின்காவை காணோம். இவன் என்னதான் கத்தி பார்த்தாலுமே கூட அவன் அந்த இடத்துக்கு வர மாதிரியே தெரியல. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி அவனுக்கு தெரியுது. அதை பார்த்து அவன் பயப்படுறதோட அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் சாப்டர்ல என்ன ஆயிருக்கும், நம்ம வாக்குல வந்து அந்த ட்ரங்க் பெட்டியை வந்து ஓபன் பண்ணிருப்பா இல்லையா, அதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பெட்டியை ஓபன் பண்ணி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக வராங்க. அந்த பெட்டியை பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அதை திறக்கலான்னு போகும்போது ஒரு கடத்துல அவர் வந்து நிறுத்துறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அனுபவப்பட்டிருக்காரு இல்லையா, அது தொட்டவனே தான் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா நம்ம டாக்டரை வச்சு அதை ஓபன் பண்ண சொல்றாரு. அப்படி இவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய பொருட்கள் இருக்குன்னு பார்த்தா வெறும் காகிதங்கள் மட்டும்தான் இருக்கு. சரின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ கைக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில வந்து பார்த்தா நம்ம பெட்ரோவிச் நிறைய டேட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம வாக்குல என்ன பண்றாருன்னா பரஸ்காவை வந்து வரைஞ்சு அந்த செவுத்துல வந்து மாட்டி வைக்கிறாரு. அப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டருக்கு இன்னொரு பேப்பர் துண்டு வந்து கிடைக்குது. கொலாய் வாஸ்லேவிச், இது என்னது, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அதை காட்டும் போது அதுல 12+1 போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கே ஒன்னும் புரியல, இது வந்து வேற ஒரு டைப்பான ஒரு சிஸ்டம். இப்ப இத பாருங்களேன், இங்க வந்து 4 தேதிகள் இருக்கு. இந்த 4 தேதிகளுமே அந்த ரைடர் வந்து பொண்ணுங்களை கொலை பண்ண அந்த தேதிகள். ஆக்சுவலி அதுல எக்ஸ்ட்ராவே ஒரு தேதி இருக்கு, அக்டோபர் 2. அது 4 நாளைக்கு இல்ல, பராஸ்காக்கு முன்னாடியே கோரோன்னு ஒருத்தி இறந்து போயிருக்கா. ஆனா என்னதான் இருந்தாலுமே பராஸ்கா அந்த தேதியில இறந்து போவா அப்படிங்கறத இவரால எப்படியோ பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. சோ அதாவது இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா அந்த அடுத்த கொலை அக்டோபர் 2 நடக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, அக்டோபர் 2 தான் நடக்கும், ஆனா எதனால அந்த தேதியில? அதுக்கு வாக்குல என்ன சொல்றாருன்னா அது வந்து ஒரு விசேஷ விழா, அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் த இன்டர்செஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த நாட்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கேஸ் ஃபைல் வந்து கிடைக்குது. அதுல என்ன போட்டிருக்குன்னா நிக்கோலாய் கோகல் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு அது போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தெரியாம அதை வந்து நேரா அவரோட டேபிள்ல போய் மறைச்சு வைக்கிறாரு. கேலண்டரை எடுத்துட்டு வரதா போய் அதை மறைச்சு வச்சதுக்கு அப்புறமா அந்த கேலண்டரை எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆரம்பத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து வரிசையா எல்லா நாட்களையும் அவர் வந்து கேலண்டர்ல பாக்குறாரு. சோ அதுபடி பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லா நாட்களுமே ஃபெஸ்டிவல் நாட்களா தான் இருக்கு. சோ இப்பதான் நம்ம ஹீரோ அந்த சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ரைடர் பொண்ணுங்களை கரெக்டா விடுமுறை நாட்கள் அன்னைக்குதான் அவன் கடத்திட்டு போய் கொலை பண்றான். அதுக்கு வாக்லாவே என்ன சொல்றாருன்னா என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க விடுமுறை நாட்கள்ல எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு. அது உண்மைதான் போல, அதுவும் குறிப்பா அது ஃபெஸ்டிவல் டைம் அப்பதான். அதாவது கிட்டத்தட்ட 4 ஃபெஸ்டிவல் டேஸ் முடிஞ்சிருக்கு. அந்த 4 ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் 4 மர்டர் நடந்திருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா இந்த வருஷத்தை
வருஷத்துல மட்டுமே 13 ஃபெஸ்டிவல் டேஸ் இருக்கு. அப்ப 13னா இன்னும் மிச்சம் 9 கொலைகள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நிக்கோலாய் வாஸ்லேவிச் நீங்க அசத்திட்டீங்க, அப்படின்னா நமக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப அடுத்த கொலை எப்ப நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அக்டோபர் 2 அப்புறம் வர்றதான் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இவங்க உள்ள பேசிட்டு இருக்கும் போது இப்ப அந்த கிராமத்துக்கு புதுசா ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்த உடனே எல்லாருமே பயந்து போறாங்க. அவனை பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்கான். எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் நம்ம போலீஸ் ஆபீசரே அவனை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறாரு. அவரு நேரா பயந்து எங்க போறாருன்னு பார்த்தா நம்ம ஃபாதரை பார்க்க தான் போறாரு. அங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னா, நாம சபிக்கப்பட்டுட்டோம், அந்த பஸ் ஆஃப்ரிக் திரும்பவும் இங்க வந்துட்டான். ஆக்சுவலி அவன் பேரு பஸ் ஆஃப்ரிக். அந்த பேரை கேட்ட உடனே நம்ம ஃபாதரே பயப்படுறாரு. அவன் நேரா எங்க போறான்னா, நம்ம பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா அந்த ஹோட்டலுக்கு தான் போறான். அங்க போய் அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட, ஆமா கானா எங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு, அவ இறந்து 2 வாரம் ஆகுது. சோ அப்பதான் அவனுக்கு விஷயமே தெரிய வருது, இந்த மாதிரி கானா இறந்துட்டாங்கிறது. இப்போ நம்ம ஆபீசரும் ஃபாதரும் நேரா அலெக்சாண்டர் கிட்ட போய் நாம எப்படியாவது அவனை இந்த இடத்தை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அலெக்சாண்டருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நான் அவனை துரத்தி விடணும்? அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், அவன் ஒரு டீமன். நாம அவனை இந்த இடத்தை விட்டு துரத்தி தான் ஆகணும். அவன் முகத்தை பாருங்க, இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு, அதுலயே தெரியலையே அவன் ஒரு மோசமானவன். சோ உனக்கு அவனோட ஃபேஸ் பிடிக்கல, அதனால நீ அவனை துரத்தி விடணும்னு நினைக்கிற. முதல்ல உங்களோட ஃபேஸஸ் பாருங்க. இங்க பாருங்க அலெக்சாண்டர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்களை எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்தை விட்டு துரத்தி ஆகணும். இங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஆபத்தா போயிடும். அலெக்சாண்டர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நமக்குன்னு ஒரு விதிகள் இருக்கு, அந்த விதிகளை தாண்டி தேவையே இல்லாம அந்த நாய் மாதிரி இருக்கிற மூஞ்சிகளை எல்லாத்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. இது ரஷ்யாப்பா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோ அந்த கான்பிடென்ஷியலான ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவர் பாத்துட்டு இருக்காரு. அப்படி அவர் அதை பாத்துட்டு இருக்கும் போது அப்பதான் யாக்கிம் அந்த இடத்துக்கு வரான். அதாவது உங்களை பாக்குறதுக்கு 2 பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, நம்ம பொங்டானாவும் அவனோட காதலனும் தான். சரி, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, என்னோட சிஸ்டர் டெரின்கா காணாம போயிட்டா. அவன் ஃபியோடர்னு ஒரு பையனுக்கு சாப்பாடு கொண்டு போலான்னு போயிருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அந்த வயல்ல வச்சு அவ மறைஞ்சு போயிட்டா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க, உங்களை நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ திரும்பி அந்த கேலண்டரை பாக்குறாரு. என்னன்னா அக்டோபர் 2 தானே அந்த கொலை நடக்க போகுது. சோ இப்ப அந்த கேலண்டரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னோட சிஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு. ஆனா இங்க பாருங்க நமக்கு ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது, நம்ம எப்படியாவது அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். பாங்டானாவோட லவர் என்ன சொல்றானா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்றேன், இந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே காட்டுக்குள்ள அனுப்பி அவளை தேட சொல்லலாம். எப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது பாங்டானோட அப்பன் வேகமா அந்த இடத்துக்கு வரான். அந்த ஆள் அங்க இவங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே அந்த ஆள் மறுபடியும் செம்ம காண்டாகிறான். அவங்க கூட போய் திரும்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்பா பாங்டானா என்ன சொல்றானா, இங்க பாருங்க மிஸ்டர் கோகுல் இங்க இருக்காரு, அவரு கண்டிப்பா டெரின்காவை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலை, எங்களுக்கு இப்ப தெய்வமே நீங்க தான், இதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, என்னோட பொண்ணை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட சொன்னா போதும், நான் உங்களுக்கு உடனே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவனை பார்க்கவே கரடி மாதிரி இருந்தான், என்னால அவனை தடுக்க கூட முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு அவர் போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும் போது லீசா அந்த இடத்துக்கு வரா. லீசா பார்த்த உடனே அவர் வேகமா அவளை பாக்குறதுக்காக வெளியில போறாரு. அப்படி அவர் வெளியில போகும்போது அந்த பஸ் ஆஃப்ரியோக்க அவன் பாக்குறாரு. அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறான். நம்ம ஹீரோவும் கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து வேகமா போறாரு. லீசா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நிக்கோலாய் வாஸ்லேவிச், நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும், ஆனா இது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல, எனக்கு இங்க நடக்கிறது எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தி வந்தா. அவ எங்க இருந்து வந்தானே எனக்கு தெரியல. அவ வந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னா, நிக்கோலாய் வாஸ்லேவிச்ச விட்டு, அவ என்னோடது, அவன் தான் என்னோட விதி, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு, இல்லைனா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு அவ சொன்னா. நிக்கோலாய், அப்படி அது யாரு? அது என்ன மாதிரியான பொண்ணு? அவ உண்மையிலேயே இருக்காளா என்ன? நீங்க எப்படியா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப பொறுமையா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு லீசா, நான் சொல்றத கேளு, நீ சொல்றையே ஒரு பொண்ணு, அவ உண்மையிலேயே இருக்காதான், ஆனா அதே சமயம் இல்ல. நம்ம லீசாக்கு ஒண்ணுமே புரியல. அவள் உங்களுக்கு தெரியுமா என்ன? ஆமா எனக்கு தெரியும், அவ தண்ணியில மூழ்கி இறந்து போனவ. சில நேரங்கள்ல அவ என் முன்னாடி வருவா, அதுவும் ஒரு பேயா. பேயா? ஆமா, அவ ஒரு ஆன்மா. சரி, அப்படின்னா உங்களோட பேய் எதுக்காக என்கிட்ட வருது? எனக்கும் அது தெரியலன்னு அவர் சொல்றாரு. நம்ம லீசா செம்ம காண்டாகிறாங்க. எனக்கு இங்க நடக்கிறது எதுவும் சுத்தமா புரியல. உங்களோட சொந்த பிரச்சனைக்காக எதுக்காக அது என்ன தொந்தரவு பண்ணுது? அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த கோஸ்ட் பாக்குறதுக்கு அழகா தானே இருக்கு, அப்புறம் ஏன் அப்படின்னு நம்ம லீசா கேட்கும் போது நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா முழிக்கிறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம லீசா பின்னாடி இருந்து ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஃபியோடர். அவன் முகமெல்லாம் ஒரு ரத்த கரையா இருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, அது ஒரு பீஸ்ட், அது ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். இந்த மாதிரி கத்திக்கிட்டே வரும்போது அலெக்சாண்டர் இப்ப என்ன பண்றாருன்னா, அவனை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எங்க? நீ அவளை எங்க பார்த்த? அவ உயிரோட இருக்காளா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் அவன் கேட்கும் போது அதுக்கு
அதுக்கு அவன் என்ன சொல்றானா அது ஒரு பீஸ்ட், அது ஒரு பீஸ்ட்னே தான் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பீஸ்ட்னா அது ஒரு மிருகம்னு அவன் சொல்ல வரான். சரி உன்னோட உடம்புல எப்படி இவ்வளவு ரத்தம், உனக்கு அடி கூட படலையே, அப்புறம் எங்க இருந்து இந்த ரத்தம் வந்தது, நீ உண்மையை சொல்லு, அது என்ன மாதிரியான மிருகம், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட்டை எடுத்து அவனை அடிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிறாரு. அலெக்சாண்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவனால இப்ப பேச முடியல, உங்களுக்கு அவனோட கண்டிஷன் என்ன புரியுதா இல்லையா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட ஏதாவது பெட்டர் சஜஷன் இருக்கா, அதையாச்சும் சொல்லுங்க, நான் பொறுமையா கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நமக்கு நிறைய ஆட்கள் தேவை, அவங்க எல்லாருக்கூடயும் நம்ம காட்டுக்கு போய் அந்த பொண்ணை வந்து முதல்ல தேடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்படின்னா இதேதான் எனக்கு வேலையா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொண்ணு காணாம போகும்போது நான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு காட்டுக்குள்ள போய் தேடுறதே தான் என் வேலையா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆமா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு கீழே வர வில்லேஜ் தானே, கண்டிப்பா நீங்க சொன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் அதை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம அலெக்சாண்டர் வேற வழி இல்லாம இதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே காட்டுக்குள்ள போய் டரின்காவை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்ப அந்த காட்டுல தான் இருக்காங்க. எல்லாருமே டரின்காவை வந்து தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஆக்சானா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவரு என்ன பண்றாருன்னா அவகிட்ட போய் பேசுறாரு. அதாவது நீ இப்ப எதுக்காக இங்க வந்த, நீ இப்ப எதுக்கு கோவப்படுற, நீ தானே என்கிட்ட கேட்ட உனக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட உதவி கேட்டியே, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், நம்ம இப்ப அதுக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம ஹீரோ அதை கேட்டு செம்ம காண்டாகிறாரு. அவர் என்ன கேக்குறாருன்னா எதுக்காக நீ போய் லிசாவை பார்த்த, நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் அவளை போய் தொந்தரவு பண்ணாதேன்னு, ஆனா நீ அதை மீறியே அவளை போய் தொந்தரவு பண்ணிருக்க, நீ என்ன இப்படி சொல்ற, ஒரு காலத்துல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்திட்டு இருந்தாங்க, நான் இப்ப அழகா இல்லையா என்ன, நான் சொல்ல வந்தது அது கிடையாது, சரி விடு, நான் இனி உன்னையும் அந்த லிசாவையும் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன், உன்னோட கிஃப்ட நீயே எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவ சொல்றா. இப்படி வந்து நம்ம ஹீரோ இங்க பேசுறத நம்ம அலெக்சாண்டர் வந்து பாக்குறாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு வந்து ஆக்சானா தெரிய மாட்டா இல்லையா, இவர் என்னடா இப்படி தனியா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நிக்கோலாய் வாஸ்லேவிச் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நம்ம ஹீரோவை என்ன சொல்றாருன்னா இல்ல இங்க எல்லாம் சரியாதான் இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சமயத்துல எல்லாருமே நம்ம அலெக்சாண்டர் கூப்பிடும் போது அவரு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போறாரு. உடனே நம்ம ஹீரோவும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே ரத்த கரையா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்கன்னா அந்த ரத்தம் வந்து டரின்காவோட தான். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய ஹியூமன் ஆர்கன்ஸுமே இருக்கும். அதை பார்த்த உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது டரின்கா தான். பாக்டானா இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. அவ கதறி அழுக ஆரம்பிக்கிறா. நம்ம டாக்டர் வந்து அது என்ன அப்படின்னு பாக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு இங்க என்ன நடக்குது, நாளானிக்கு தானே விசேஷ நாள், அதுக்குள்ளே எப்படி இவ இறந்து போவா, ஒருவேளை பெட்ரோவிச்சோட ப்ரெடிக்ஷன் தப்பா இருக்குமோ, அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் இவன் வந்து கொலை பண்றாங்கிறது மொத்தமாவே பொய்யா அப்படின்னு அவர் கேட்கும்போது நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பொதுவா மனுஷங்க தவறுகள் பண்றது சகஜம்தான், முதல்ல நான் இது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் செக் பண்ண பாக்குறாரு. உடனே நம்ம அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா அவ்வளவுதான் இது கன்ஃபார்மே ஆயிருச்சு, டரின்கா வந்து ரொம்பவும் மோசமான நிலைமையில ஃபெடோரால மர்டர் பண்ணப்பட்டிருக்கா. உடனே டாக்டர் என்ன சொல்றாருன்னா நான் இன்னும் கன்க்ளூஷனே கொடுக்கலையே, அதுக்குள்ள எதுக்காக அவசரப்படுறீங்க டாக்டர், நீங்க என்ன இன்னும் போதையில தான் இருக்கீங்களா, இங்க பாருங்க இவ்வளவு ரத்தம் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் வேற இருக்கு, இதுக்கு மேல என்ன உண்மை தெரிய வேணும். அப்பதான் நம்ம டாக்டர் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, என்னன்னா இது வந்து ஹியூமனோட ரத்தமே கிடையாது, டரின்கா சாகல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பனா இது என்ன ரத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு இது வெறும் சாதாரண ஒரு டொமஸ்டிக் ஷீப் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பவாது புரிஞ்சுக்கிறீங்களா மிஸ்டர் அலெக்சாண்டர், நான் என்னதான் போதையில இருந்தாலும் என்னால எது ஹியூமனோட ஆர்கன் எது வந்து ஒரு ஆட்டோட ஆர்கன் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு அலெக்சாண்டர் நக்கலா உங்களால இறந்து போன உடல்களும் அதுக்கப்புறம் ஆடு மாடுகளோட உடல்களை மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும், உயிருக்காக போராடிட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி உங்களால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம டாக்டர் ஒரு மாதிரி செம்ம காண்டாகிறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கையை கழுகுறதுக்காக போறாரு. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அவர் வந்து சொல்றாரு இங்க பாருங்க அலெக்சாண்டர், நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்க, டாக்டர் அவரோட கலையில மாஸ்டர், அவர் என்னதான் மாஸ்டரா இருந்தாலும் அவரால உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்கள காப்பாற்ற வைக்க முடியாது. இப்ப இந்த பக்கம் நம்ம டாக்டர் அவரோட கையை வந்து கழுகிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற ரத்தம் எல்லாம் கீழே சிந்தும் இல்லையா, அதை பார்த்த உடனே திரும்பவும் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷுவல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அது ஒரு மர்மமான இடம். அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பூ இருக்கு, அதே சமயம் காணாம போன அந்த பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இத பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த ஹார்ஸ்மேன் தான். அவன் தன்னோட ஸ்வாடை எடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ற மாதிரி வரும்போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா இது அந்த ரைடர் தான், அவன் தான் இந்த செட்டப் எல்லாமே பண்ணது, டரின்கா வந்து உயிரோட தான் இருக்கா, அவன் வந்து வரப்போற நைட் ஆஃப் த இன்டர்செக்ஷன்ல தான் அவளை கொலை பண்ண போறான். அலெக்சாண்டர் கேட்ட உடனே இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட விஷன்ல வந்தது இல்லையா ஒரு ஃபிளவர், அதை வந்து எடுத்து அவரோட வால்ல ஒட்டுறாரு. பக்கத்திலேயே நம்ம டாக்டருமே இருக்காரு. இங்க பாருங்க நிக்கோலாய் வாஸ்லேவிச், ரொம்ப நேரமாகுது, நான் இப்ப கிளம்புனாதான் என்னோட வீட்டுக்கு நான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புறாரு. டாக்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், உங்களால ஏன் உயிருக்கு போராடுறவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இது அந்த அலெக்சாண்டர் தானே சொன்னான், அவன் இந்த மாதிரி நிறைய என்ன பத்தி சொல்லியிருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் செயின்ட்
செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இதே மாதிரி ஒரு கேஸ நான் ஆபரேட் பண்ணேன். அதுவும் அது ஒரு சின்ன குழந்தை. அந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அதுல அந்த குழந்தை பாவம் பரிதாபமா இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க யாருக்குமே ஆபரேஷன் பண்றதே இல்ல. ஏன்னா இனி யாருமே என்னோட கத்தியால அவங்க சாகணும்னு நான் விரும்பலன்னு அவர் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் என்னால பண்ண முடியறது இல்லைன்னு? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நீங்க உங்களோட டேலண்ட குழி தோண்டி புதைச்சிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பெட்ரோவிச் ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு கேஸ் ஃபைல வச்சிருப்பாரு இல்லையா, அத நம்ம ஹீரோ எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோவோட வரலாறு பத்தி தான் அதுல எழுதி இருக்கு. அதாவது சரியா 1809 காலகட்டத்துல பொல்டாவால தான் நம்ம ஹீரோ பிறந்திருக்காரு. நம்ம ஹீரோவோட மொத்தம் 6 பேர் பிறந்திருக்காங்க. அதுல 2 பேர் பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 3 பேர் மூல வளர்ச்சி இல்லாதனால அந்த இடத்துல இறந்துட்டாங்க. இவங்க 6 பேத்துல காகல் மட்டும் தான் உயிர் தப்பிச்சது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இது ஒண்ணும் இல்ல, தி மிஸ்ட்ரி ஆஃப் பர்த். நம்ம ஹீரோக்கு இதை படிச்ச உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு அப்பதான் அக்ஸானா சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஞாபகம் வருது. அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இதை நீ எப்படி யூஸ் பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உனக்கு உதவியா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த பிளவரோட போட்டோ வச்சிருப்பாரு இல்லையா, அதை போய் தொடும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் ஒரு அருவி மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா அந்த பூ இருக்கு. அந்த பூல இருந்து நிறைய தண்ணி மாதிரியான விஷயம் கீழே கொட்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதுக்கு கீழே கைவிட்டு பார்த்தா அது தண்ணி கிடையாது, அது எல்லாமே ரத்தத்தோட துளிகள். அது மட்டும் இல்லாம அவருக்கு கீழே ஒரே தங்கமா அந்த இடத்துல கொட்டி கிடக்குது. நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப அதே சமயம் தூரத்துல முகம் மறைக்கப்பட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மெதுவா அந்த பொண்ணு கிட்ட நெருங்கும் போது அந்த பொண்ணோட நெஞ்சில இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சிந்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதோட திரைய விலக்கி அதுக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு செக் பண்ணலான்னு பாக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த துணி நெருப்பு பத்தி அந்த துணியோட அந்த பொண்ணு அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடமே மூடுற மாதிரி காட்டுறாங்க. எப்படியாவது மூடும் போது நம்ம ஹீரோக்கு முழிப்பு வருது. நம்ம ஹீரோக்கு இப்பதான் எல்லா விஷயமே தெரிய வருது. என்னன்னா, அவர் வரைஞ்சாரு இல்லையா அந்த பிளவர், அதுக்கு பேரு ஆட்டம் பிளவர்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அக்ஸானா ஒரு லேக்ல தான் இருப்பா, அந்த இடத்துக்கு அவர் வராரு. அதுவும் ராத்திரி நேரத்துல. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அக்ஸானான்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த தண்ணில அவர் இறங்குறாரு. அந்த தண்ணில யாருமே இல்லன்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து 2 பேர் வெளியில வராங்க. நம்ம ஹீரோ அக்ஸானா அக்ஸானா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வரும்போது இப்ப அதுங்க ரெண்டும் என்ன பண்ணுதுங்கன்னா, நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு நேரா தண்ணி கடியில இழுத்துட்டு போகுதுங்க. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ ஆழமே இல்லாத இடத்துல தானே இருந்திருப்பாரு. ஆனா இப்பதான் அந்த தண்ணி கடியில எவ்வளவு ஆழம் இருக்குங்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கீழே தண்ணில இருக்கிற செடிகளுக்கு பதிலா அந்த இடத்துல கைகள் தான் இருக்கு. நம்ம ஹீரோவால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அந்த மாதிரி அதுங்க இழுத்துட்டு போகும்போது இப்ப அந்த இடத்துக்கு அக்ஸானா வரா. அவ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு நேரா தண்ணி கடியில இருந்து வெளியில வரா. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொன்னேன்ல, இந்த இடத்துக்கு வந்தனா நான் உன்னை முழுகடிச்சு சாகடிச்சிருவேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னால உன்னோட உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியல. சரி, நீ கேட்க வந்தது என்ன? உனக்கு ஆட்டம் பிளார பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது அதை கேட்ட உடனே அவ ஒரு மாதிரி ஆகுறா. உனக்கு எதுக்காக அந்த பிளவர் வேணும்? சீரியஸா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ஏதாவது தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்லு. அதை எல்லாரும் பிளட் பிளார்னு சொல்லுவாங்க. அது வருஷத்துக்கு ஒருக்காக பூக்கும். அதுவும் சரியா அந்த நைட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்போ நிலா வெளிச்சத்துக்கு கீழே நீர் வெளிச்சுக்கு பக்கத்துல தான் அது பூக்கும்னு அவ சொல்றா. அந்த இடத்துக்கு கீழே தான் நிறைய தங்க கட்டிகளும் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த பூவை எல்லாராலையும் எல்லாம் எடுக்க முடியாது, ரொம்ப இன்னோசென்ட் பர்சன்ஸால தான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம அங்க சிந்தி கிடக்கிற அந்த தங்கங்களை ஒருத்தங்க எடுக்கணும்னு நினைச்சா அந்த இன்னோசென்ட் இன்னொரு இன்னோசென்ட்டோட ரத்தத்தை அதுல சிந்தணும். நீ இதோட அந்த பிளவரை பத்தி மறந்துறது நல்லது அப்படின்னு அவ சொல்றா. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ எங்க இருந்து இதை கத்துக்கிட்ட? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அது என்னோட விஷன்ஸ்லயும் என்னோட கனவுலயும் வந்ததுன்னு அவர் சொல்றாரு. எனக்கு சரியா தெரியல, அது என்னோட கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. உன்னால எனக்கு அதை என்னன்னு சொல்லி தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த கிஃப்ட் ஒரு விதி. நீ ஒன்னும் சாதாரணமா பிறக்கல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. இதுக்கான விட உனக்கு உன்னோட பாஸ்ட நீ பார்த்தாதான் உனக்கு தெரியும். அதனால நீ அதுக்கு ரெடியா அப்படின்னு அவ கேட்கும்போது, ரெடியா இருக்கணுமா? எதுக்காக? இத கேட்ட உடனே அக்ஸானா என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவை தண்ணி கடையில தள்ளி விட்டாரா. அந்த தண்ணிக்குள்ள போகும்போதுதான் நம்ம ஹீரோக்கு அவரோட சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயமே அவருக்கு தெரிய வருது. அதாவது அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சின்ன பையன். டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, என்னால இவனை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது, இவன் கூட பிறந்த இவனோட அண்ணனுங்களை என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதுதான் நம்ம ஹீரோட அம்மா அப்பா. அவங்க அம்மா நம்ம ஹீரோ தொடும்போது இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி அவங்க தன் பையனை தலை சீவி விடும்போது இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு லிசா வர்ற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த முகம் மறைக்கப்பட்ட பெண் மறுபடியும் அவரோட முன்னாடி வரா. இப்ப அந்த திரைக்கு பின்னாடி அப்படி யாருதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த துணியை பிடிச்சு அவர் எடுக்கிறாரு. அப்படி எடுத்து பார்த்தா உள்ள இருக்கிறது டரின்கா கிடையாது, அது
வேற ஒரு பொண்ணு. அவ என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தானே எனக்கு நிச்சயம் பண்ண பையன், நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு அவ கேக்குறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா அந்த இடமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்படி வந்து எரியும் போது இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்து முழிப்பு வருது. அது மட்டும் இல்லாம காலையிலேயே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா திரும்ப அவரோட ரூமுக்கு போறாரு. அப்படி வந்து அவர் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த சபிக்கப்பட்ட ஒருத்தன் அந்த கிராமத்துக்கு வந்திருப்பான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவன் வந்து அந்த பிளட் ஃபிளவர் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு கேக்குது. அவன் வந்து இந்த ஃபிளவரை பத்தி யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அவன் என்ன சொல்றான்னா அந்த ஃபிளவரை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அங்க இருக்கிற தங்க எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். இதை வந்து கேட்டுக்கிட்டே பின்னாடியே நம்ம ஹீரோவும் வராரு. அந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த மர்மமான நபர் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்த உடனே கையை காட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால உடனே அவர் என்ன பண்றாருன்னா நம்ம சர்ச் ஃபாதர் கிட்ட போய் அவர் கேக்குறாரு. அதாவது இந்த பஸ் ஆவரிக்கு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு டீமன் மட்டும் கிடையாது, அவன் சோள திருடுற ஒரு மிருகம். நம்ம ஹீரோக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, சோள திருடுற ஒரு மிருகம்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு நான் போனேன். ஆனா அவன் என்ன பார்த்த உடனே வேக வேகமா ஓடி போயிட்டான். அவன் அப்படி எங்க போனானா அந்த இடத்தோட பேரு தான் பியர் கிரீக். அந்த இடத்துக்கு ஒரு பொருளையுமே இருக்கு. அதாவது அது ரொம்பவே சபிக்கப்பட்ட ஒரு இடம். யாரெல்லாம் அங்க போனாங்களோ அவங்களால திரும்பவே வர முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலி அது வந்து லிசா. நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா இங்க பாருங்க ஃபாதர், இந்த லிசா அடிக்கடி இங்க வருவாளா என்ன? ஆமா, அவ அடிக்கடி வருவா. அது ரொம்பவே அழகான ஒரு தூய்மையான ஒரு சோல். இவ பிரே பண்றது கண்டிப்பா அவனோட புருஷனுக்காக தான், அவனோட பாவங்களுக்காக தான் இவ கும்பிட வரா. ஆமா, அவனோட பாவம்னா என்ன பாவங்கள்? அது அவளுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் இவளை மட்டும்தான் இந்த சர்ச்சில் பாத்திருக்கேன். இவளோட புருஷனை நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோவை என்ன சொல்றாருன்னா சரிங்க ஃபாதர், நான் இனிமேல் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சர்ச்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி வெளியில போகும்போது அப்பதான் ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அந்த சபிக்கப்பட்டவன் பியர் கிரீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவான் இல்லையா. அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் நிறைய விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அக்சானா சொன்னது அந்த பிளட் ஃபிளவர் வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். இப்படி அவர் பார்த்த எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து திரும்ப ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படி வந்து அந்த பியர் கிரீக் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் மண்டையை கசக்கி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லிசா வராங்க. நிக்கோலாய் வாஸ்லேவிச், நீங்க இங்க என்ன பண்றீங்க? லிசா, உனக்கு பியர் கிரீக் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க எதுக்காக அதை கேக்குறீங்க? நீ அதெல்லாம் கேட்காத, ஆனா தயவு செஞ்சு அதை பத்தி சொல்லு, எனக்கு இது ரொம்பவே முக்கியமானது. சரி, அந்த இடம் வந்து காட்டுல நார்த் சைடுல இருக்கு, அதுவும் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல. ஆனா யாருமே அங்க போக மாட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்த உடனே லிசா அவங்களோட கையை பிடிச்சு இங்க பாருங்க நிக்கோலாய் வாஸ்லேவிச், நீங்க என்ன பியர் கிரீக்கு போகணும்னா ஆசைப்படுறீங்க? இப்படி வந்து இவங்க கையை பிடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து லிசா மேல இருக்கிற பாசம் என்னன்னு அவருக்கு தெரியும். இவங்களுக்கு நடுவுல சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருக்கும். ஆனா இவங்க தான் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. இப்படி வந்து இவங்க ஒண்ணு சேரலாம் அப்படின்னு வர்ற மாதிரி வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம வாக்குல அவ காட்டுறாங்க. அவரு வந்து தன்னோட பொண்ணை வந்து தூங்க வச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அவரு என்ன கேக்குறாருன்னா இங்க பாரு வாக்குலா, என்ன நீ பியர் கிரீக்கு கூட்டிட்டு போக முடியுமா? இங்க பாருங்க நிக்கோலாய் வாஸ்லேவிச், நான் அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போக மாட்டேன், அதேதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். சரி அப்படின்னா விடு, தயவு செஞ்சு அது எங்க இருக்குன்னாச்சும் சொல்லு, அது கூடவே உங்ககிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இத கேட்ட உடனே வாக்குலாவே என்ன சொல்றாருன்னா என்கிட்ட இருக்கு, நான் தரேன் அவர் சொல்றாரு. அத வாங்கின உடனே நம்ம ஹீரோ மலைகளையும் காடுகளையும் தாண்டி அந்த இடத்துக்கு வந்து அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த ராத்திரி நேரத்துல. இப்படி வந்து இவர் வந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப வந்து ஒரு செட் ஆஃப் பொண்ணுங்களை வந்து காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த துணிகளை வந்து நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து எதுக்காக இப்படி இதை எரிக்கணும்? அதாவது இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெடிஷன். சரியா, நைட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அன்னைக்கு இந்த மாதிரி இளம் பெண்கள் துணிகளை வந்து எரிச்சா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்படி வந்து இவங்க எரிச்சிட்டு அதை வந்து கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஆக்சுவலி இவர் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அப்படி வந்து இவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நீ தானே எனக்கு நிச்சயிக்கப்பட்டவ, நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்குறா. ஆக்சுவலி இதே பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷுவல் வந்திருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ள விழுகும் போது அந்த விஷுவல்ல வந்த பொண்ணே தான் இந்த இடத்துல நிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் யோசிக்காம வேக வேகமா அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் அதை வந்து பெருசா எடுத்துக்காம திரும்பவும் அவங்க கூட போய் அதை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல அந்த சபிக்கப்பட்டவன் இருக்கான். அவன் என்ன சொல்றானா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுல் மூன் வரப்போகுது, சீக்கிரமே அந்த பிளட் ஃபிளவரும் இந்த இடத்துல முளைக்கும்னு அவர் சொல்றான். ஆக்சுவலி இவங்க கூட ஒருத்தர் நின்னுட்டு
இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு பார்த்தா நம்ம பாங்டானாவோட லவர். இப்ப அவன் என்ன சொல்றானா, நீ அந்த பூவை எடு அப்படின்னு அவன் சொல்லும் போது இவனுமே அந்த பூவை வந்து எடுக்கிறான். அந்த பூவை எடுத்து அந்த தண்ணியில போடும்போது அந்த இடம் ஃபுல்லா ஒரே தங்க கட்டிகளை நிறைஞ்சு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். இவன் என்ன பண்றானா, அந்த தங்க கட்டிகளை வந்து தண்ணில இருந்து எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த தங்க கட்டி தண்ணியில இருந்து வெளியில வந்த உடனே திரும்பவும் கல்லா மாறிடுது. இத பார்த்த உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உனக்கு இந்த தங்க கட்டி தண்ணியில இருந்து எடுக்கணும்னா நீ அதுக்கு ஒரு சின்ன வேலையை பண்ணியாகணும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு முகத்தை மறைக்கப்பட்ட ஒரு பொண்ணை வந்து அவன் இழுத்துட்டு வரான். இவளோட ரத்தத்தை நீ இந்த தண்ணியில விட்டீனா உனக்கு அந்த தங்க எல்லாமே கிடைக்கும். ஆக்சுவலி உள்ள இருக்கிறது அப்படி யாருன்னு பார்த்தா நம்ம டரின்கா தான். உனக்கு பணக்கார ஆகணும்னு தானே ஆசை, பாங்டானாவை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ இவளோட ரத்தத்தை இதுல வந்து சிந்திதான் ஆகணும். இந்த நிலா வெளிச்சம் மட்டும் போயிருச்சுன்னா இது எல்லாமே இதோட முடிஞ்சிடும். இனி நீ அடுத்த வருஷம் வரைக்கும் நீ காத்திருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி அந்த நிலா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கும் போது கீழே இருக்கிற தங்க கட்டிகளோட வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வர்றத காட்டுறாங்க. இவனுமே என்ன பண்றான்னா மெதுவா அவளை கொலை பண்றதுக்காக வரான். அந்த கத்தியை வாங்கி அவளை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, அவன் ஒரு டீமன், அவன் பேச்ச கேட்காத, அவனுக்கு இந்த தங்கம் எல்லாம் வேண்டாம், அவனுக்கு உன்னோட சோல் மட்டும் தான் வேணும். நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லுவாரு, ஆனாலுமே அவன் கேக்குற மாதிரியே தெரியல. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, நீ வந்து இவளை கொலை பண்ணினா பாங்டானா உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நிலாவோட வெளிச்சம் வேற குறைஞ்சுக்கிட்டே வருது, கீழே இருக்கிற தங்கத்தோட வெளிச்சமும் அப்படியே மங்கிட்டு வருது. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் ஒரு கட்டத்துல என்ன பண்றானா, அந்த கத்தியை வச்சு டரின்காவோட கழுத்திலேயே அவன் காயத்தை ஏற்படுத்திடுறான். இப்படி அவன் கழுத்து வெட்டும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துலயே அவன் வந்து இறந்து போறான். டரின்காக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப இந்த சமயத்துலதான் அந்த சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அவனோட உண்மையான முகத்தை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் ஒரு டீமன் தான். அந்த டீமன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது இதோட முடிவில்ல, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு வந்து உண்மை புரியல. ஆனா இப்ப யோசிக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா, டரின்காவை தூக்கிட்டு வேக வேகமா நம்ம டாக்டரை பாக்குறதுக்காக வராரு. டரின்கா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரியாது. ஆனாலுமே அவளை காப்பாத்துறதுக்காக நேரா டாக்டர் இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. கூடவே டரின்காவோட அப்பாவும் அக்காலும் அங்க இருக்கா. அவங்க வந்து உள்ள இருந்து அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சமயத்துல தான் டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. டாக்டர், உங்களால இவ்வளவு காப்பாத்த முடியுமா? நான் மட்டும் சர்ஜரி பண்ணனா அவ வந்து அந்த சர்ஜரியிலேயே இறந்து போயிருவா. என்னால இந்த பழியை வந்து ஏத்துக்க முடியாது. டாக்டர், முட்டாள் மாதிரி பேசாதீங்க. யாரு வாழணும் யாரு சாகணுங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு, நீங்க கிடையாது. அது புரிஞ்சுதா? என் கூட மொத்தம் 6 பேர் பிறந்தாங்க. ஆனா அந்த 6 பேத்துல நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கேன். மத்தவங்க எல்லாருமே பரப்பிலேயே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே கடவுளோட முடிவு தான். கடவுளோட முடிவுக்கு ஏத்தாப்புலதான் எல்லாமே நடக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. நீங்க ஒரு டேலண்டட் டாக்டர்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. எப்படி வந்து நம்ம ஹீரோ மூச்சு வாங்க சொல்லும் போது நம்ம டாக்டர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. அவர் சிம்பிளா என்ன கேக்குறாருன்னா, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கோட்டை கழட்டி நம்ம டரின்காக்கு வந்து ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பாங்டானாவோட லவ்வர் இறந்த நிலைமையில கிடக்கிறத அவ பாக்குறா. அவ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்பட்டு அவங்க அப்பா கிட்ட கதறா, உங்களாலதான் அவ இன்னைக்கு வந்து இறந்த நிலைமையில இருக்கான், உங்களோட பேராசைனாலதான் அவன் வந்து இறந்து போயிட்டான், இதனாலதான் டரின்காவும் இறந்து போவா அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கே இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் டரின்காக்கு ஒரு வழியா ஆபரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவகிட்ட வந்து எந்த அசைவுமே இல்ல. நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவ மூச்சு விடுறாளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவ மூச்சு விடுறது கூட அதுல தெரியல. இவ இப்பவும் மூச்சு விடல. இப்ப தெரியுதா, நீ சொல்ற அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள டரின்காக்கு உயிர் வருது. இப்பதான் நம்ம டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை வந்து அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் டாக்டரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, ஆமா அவரு வந்து முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ எப்படியோ ஒரு வழியா அந்த ராத்திரி நடக்க வேண்டிய அந்த கொலையை நம்ம ஹீரோ ஒரு வழியா தடுத்துட்டாரு. இப்ப வந்து இவங்க ஆபரேஷன் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால இவங்க 2 பேருமே சரக்கு அடிக்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்படி இவங்க வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இவங்க வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்னன்னா, அதாவது நம்ம ஹீரோக்கு நிறைய பொண்ணுங்க வந்து அவங்களோட விஷுவல்ஸ்ல வந்து போவாங்க. ஆனா சிலவங்க யாருன்னே தெரியாது, சிலவங்க முன்னாடி பார்த்த மாதிரி அவருக்கு தெரியும், சிலவங்கள விஷுவல்ல பாக்குறதோட சரி நேர்ல அவங்க பாத்துருக்கவே மாட்டாரு. சோ இத பத்தி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ என்னன்னையுமே சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, என்னோட கணிப்பு சரியா இருந்ததுன்னா அந்த ரைடர் கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பா. ஆனா அப்படிதான் எந்த விஷயமே நடக்கலையே, ஒருவேளை என்னோட கெஸிங்ஸ் தப்பா இருக்குமோ அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு போறாரு. அப்படி வந்து அவரோட ரூமுக்கு வந்து பாக்கும்போது அந்த இடத்துல நம்ம லீசா இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதுக்கு, என்னோட ஹஸ்பண்ட் இப்ப வீட்டுல இல்ல, நாளைக்கு காலையில வரைக்கும் அவர் இருக்க மாட்டாரு, ஆனா அது வரைக்கும் என்னால அங்க தனியா சும்மா இருக்க முடியாதுல, நீங்க வேற அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போனீங்க, நீங்க உயிரோட
திரும்பி வருவீங்களா வரமாட்டீங்களா கூட எனக்கு தெரியாது, அந்த பயத்திலே இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அக்ஸானா அந்த கண்ணாடி வழியா அவ பாத்துட்டு இருக்கா. நீங்க அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு போனீங்களே, என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, ஆமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, அந்த பொண்ணுமே உயிர் தப்பிச்சுட்டா. இப்படி இவங்க பேசுறது அக்ஸானாக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆக்சுவலி இப்படி நடக்க கூடாதுங்கறதுக்காக தான் ஆரம்பத்திலேயே இவன் லீசாவை போய் பயன்படுத்திட்டு வந்திருப்பா. இப்ப இந்த மாதிரி இவங்க நெருக்கமா இருக்கிறத பார்த்த உடனே அவ கோவப்பட்டு என்ன பண்றான்னா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இத அவங்க 2 பேருமே பாக்குறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுல பாவம் அநியாயமா அந்த ஹார்ஸ்மேன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு போறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட விஷுவல்ல வந்திருப்பாங்க இல்லையா, அதே பொண்ணுதான். இப்ப இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பசங்களுக்கும் காலையில தான் தெரிய வருது. நம்ம ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு, அவ பேரு போகனா. இந்த பொண்ணோட பேரை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு அவர் எங்க தப்பு பண்ணாரு அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் சாக வேண்டிய பொண்ணு. ஆனா எதுக்காக அந்த ஹார்ஸ்மேன் இப்படி பண்ணணும், இது எல்லாமே இவர் திசை திருப்பறதுக்காக தான். சோ இத பார்த்த உடனே நம்ம டாக்டருமே என்ன சொல்றாருன்னா, இப்ப புரியுதா, உன்னோட தியரி தப்பு இல்ல, அந்த ரைடர் விசேஷ நாள் அன்னைக்குதான் எல்லாரையுமே கொலை பண்றான். இத கேட்ட உடனே அடுத்த ஃபெஸ்ட் டே எப்ப வருது, அதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு, அதோட பேரு மோகோஷ் டேன்னு சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாம இனியும் அவனுக்காக வளைஞ்சு கொடுக்க கூடாது. அலெக்சாண்டருக்கு புரியல அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவன் கொலை பண்றதுக்கு இங்க பொண்ணுங்க இருந்தா தானே அவன் கொலை பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த சாப்டர்ல பாப்போம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.